வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இன்று இந்த கந்தன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ உன் கண்ணீரை துடைத்துவிட்டுத்தான் கேட்க வேண்டும். கண் கலங்கியதும் இந்த கந்தனை தேடி வந்த என் குழந்தை, தன் மனதில் இருக்கும் வருத்தத்தை புரிந்து கொள்ளும் ஒரே தெய்வம் நம் அப்பன் என்பதனை உணர்ந்து வந்த என் குழந்தை. அதாவது நம் கண்ணீரை துடைப்பது நம் தெய்வம் என்பதனை உணர்ந்து வந்த என் குழந்தை, சட்டென்று இந்த கந்தன் உன் கண்ணில் பட்டதும் ஓடோடி வந்து என் முன்னால் நிற்கிறாயல்லவா? நிச்சயமாக இது உனக்கான வாழ்க்கையின் மாற்றத்தை இந்த கந்தன் ஒரு இரகசியமாக உடைத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த விஷயம் இன்று உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் இனி வரும் நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையின் உன் எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்காகவே இந்த கந்தன் நான் வந்து நிற்கும் இந்த நேரம், இனி எந்த நாளும் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே நிறைவேற்றப்படும் என்பது நீ அறிந்த உண்மை. உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி உனக்காக வேண்டி நான் என்னவெல்லாமும் தர நினைக்கிறேனோ அதை எல்லாமும் சரியாகவே உனக்கு நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கந்தனை எண்ணி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற நினைக்கும் இந்த நேரம் எல்லா வெற்றியும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் என்ன கணக்கு போட்டு உனக்காக இந்த வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறேனோ அந்த கணக்கு இப்பொழுது செயல்படத் தொடங்கிவிட்டது. எல்லா நிலையிலும் சட்டென்று ஒரு விஷயத்தை நாம் மாற்றிவிட முடியாது. எல்லா நேரமும் சட்டென்று ஒரு விஷயத்தை நம்மால் மாற்றிவிட முடியாது. ஆனால் அதற்கான நேரமும் காலமும் கைகூடி வரும்போது அதை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதனையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான நேரம் எப்படி எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறது என்பதனை இனி வரும் நாட்களில் இந்த கந்தனின் அருளோடு நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என்ன நடந்திருந்தாலும் நாம் விரும்புவது போன்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? நம்முடைய விருப்பங்களை நிச்சயமாக அது நடத்தும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இப்பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கந்தன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி உன்னை எதிர்பார்த்து இனி கிடைக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையிலும் நீ விரும்புகின்ற ஒரு விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையை நன்மதிப்போடு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் உனக்கு உன்னுடைய விருப்பத்தை நான் நடத்தி கொடுக்க எப்பொழுதும் தயாராகிவிட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையின் நன்மைகளை பெற்றுவிட நான் தயாராகிவிட்டேன். அதை உனக்கு கொடுக்க இந்த கந்தன் இப்பொழுது முன்னே வந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் நடக்காமல் போன பொழுது என் பிள்ளை நீ கலங்கி நின்றிருந்தாய் அல்லவா? அந்த கலக்கத்திற்கெல்லாம் பதிலை நான் இரகசியமாக மறைத்து வைத்திருக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று உடைத்து சொல்லிவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் சொல்லிவிட்டோமானால் அது மற்றவர்கள் தெரிந்து கொண்டு அதை உனக்கு நடக்க விடாமல் செய்து விடுவார்கள். இத்தனை நாளும் இதுதானே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. மனதில் எதையும் வைத்து கொள்வதில்லை, பட்டென்று போட்டு உடைத்து விடுகின்றாய். அப்படி நீ செய்வதனால் சுற்றி இருப்பவர்களுக்கு அந்த விஷயம் தெரிவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய எதிரிக்கும் துரோகிக்கும் அல்லவா அந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறார்கள். நீ என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறாயோ, அதை எந்தெந்த வழியில் நீ மாற்றிவிட நினைக்கிறாயோ அதை எல்லாமும் அவர்கள் தெளிவாகவே சொல்லிவிடுகின்றார்கள். இது போன்ற ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இனியும் நாம் அனுமதிக்க முடியாது. இது போன்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நம்மால் ஆதரிக்கவும் முடியாது. ஒருவரின் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை கேட்டு அதை இன்னொருவருக்கு சொல்லி அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த ஒருவர் முயற்சி செய்கிறார் என்றால்
நிச்சயமாக அதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாதல்லவா? என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி வரும் காலங்கள் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தந்துவிடும். இனி வரும் நேரங்கள் உன்னை நிச்சயமாக வாழ வைத்துவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் கந்தன் துணையிருக்கும் இந்த வாழ்க்கை நீ எண்ணி எண்ணி இனி ஆனந்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. ஏன் தெரியுமா? கந்தனால் உன் வாழ்க்கையில் நீ நடத்தப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நீ பெருமைப்படும் அளவிற்கும் இனி நீ மகிழ்ச்சி அடையும் அளவிற்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை கட்டாயமாக மேன்மைப்படுத்தப் போகிறது. எத்தனை பேர் வந்திருந்தாலும், எத்தனை பேர் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு துன்பங்களை கொடுத்திருந்தாலும், அத்தனை பேரும் உன் காலடியில் வந்து விழும் நேரம் வந்துவிட்டது. உன்னால் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த முடியும் என்பதனை வெளிக்காட்டும் நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கும் அத்தனை உண்மைகளை தெரிந்து கொண்டும் எப்பொழுதும் என் பிள்ளை சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த கந்தனே நான் உனக்காக என்னவெல்லாமும் செய்ய நினைக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு பேரானந்தத்தோடு இந்த விஷயத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் இருக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்ட நேரமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். தெய்வம் உணர்த்துவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை நிச்சயமாக உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்களை கண்டு கண்டு இந்த வாழ்க்கையில் கலங்கிய என் பிள்ளையினுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இந்த கந்தனின் கரங்களில் படிந்திருக்கிறது. உன் கண்ணீர் துளிகளை கண்ட இந்த தகப்பன் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் உன்னை அந்த பிரச்சனையில் இருந்து மீட்டெடுக்காமல் விட்டு சென்று விடுவேனா? என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையை நடத்தும் என்பதனையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னை நான் மாற்றி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்து விடுவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு மேலும் பல வெற்றிகளும் மேலும் பல நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும். எதுவென்றாலும் என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக உன் வசமாக்கிவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கந்தனுக்கு தெரியும் தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோதனைகளை எல்லாமும் தாண்டி நீ வந்திருக்கிறாய் என்று. அப்பன் முருகனுக்கு தெரியும் என் பிள்ளையை சுற்றி எத்தனை பெரிய தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று. அதனால் இவர்களை எல்லாமும் கண்டு நீ பதற்றமடையாதே. தெய்வம் அனைத்தையும் அறிந்து நேரத்தை எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரம் உன் வெற்றி உன் கைகளில் வந்து சேரப்போகிறது என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, உனக்கு இந்த கந்தன் துணை இருப்பது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ரகசியம். எவ்வளவுதான் தெய்வம் உன்னை தேடி வருவதாக சாதாரணமாக பேச்சுவாக்கில் சொல்லிவிட்டு போனாலும் அதுதான் உண்மையும் கூட. உன்னோடு இருக்கும் தெய்வம் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காக வேண்டி இனி நடக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயங்காமல் இரு. உனக்கே என்று நான் ஒவ்வொன்றையும் உறுதியாகச் சொல்லிக் கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையோடு எதையும் செய்.
கந்தன் உனக்கு கை கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். உனக்குள் எந்த குழப்பமும் வேண்டாம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.